So, good evening to all. So, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to do a small project, static web hosting. Okay. So, already static web hosting வந்து we have done in EC2, right? EC2ல வந்து நம்ம static web hosting already பண்ணியிருந்தோம். Right? EC2 instance create பண்ணி அதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, we have deployed the website. Same thing you can also deploy in the S3. So, S3ல static side மட்டும் deploy பண்ண முடியும். Static side னா தெரியும். So, what is the difference between static and dynamic side நான் சொல்றேன். Okay. So, static அப்படின்னா எதுவும் இல்லை, உங்களுக்கு நார்மலா வந்து நீங்க பார்க்கும் போதும் அதே கண்டென்ட் தான் இருக்கும். யாரு பார்த்தாலுமே அவங்களுக்கு அதே கண்டென்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் எஸ்ஆர் டெக்ஆப்ஸ். இப்போ இது எஸ்ஆர் டெக்ஆப்ஸ்ல ஆர்எஸ் லெட்ஸ் டேக் திஸ் ஒன் கார்ப்பரேட் எஸ்ஆர் டெக்ஆப்ஸ். Let's take this one. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து யார் விசிட் பண்ணாலும் சேம் கண்டென்ட் தான் இருக்க போகுது. ஓகே, இந்த பேஜ் வந்து யார் விசிட் பண்ணாலும் சேம் கண்டென்ட் தான் இருக்க போகுது. இப்போ இந்த கார்ப்பரேட் ட்ரேடிங் விசிட் பண்ணாலுமே யார் விசிட் பண்ணாலுமே சேம் கண்டென்ட் தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோ டு திஸ். ஓகே, திஸ் ஒன் or else ஸோ இந்த பேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் டேக் திஸ் பேஜ். அப்போ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க யார் இந்த பேஜை விசிட் பண்ணி பார்த்தாலுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்க போகுது. ஓகே, கண்டென்ட் வந்து டிஃபர் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் கண்டென்ட். அப்போ வந்து நீங்க லாகின் பண்ணாலும் சரி, உங்க கொலிக் லாகின் பண்ணாலும் சரி, எனி ஒன் இன் திஸ் இன்டர்நெட் வேர்ல்ட் லாகின் டு திஸ் பேஜ் see the same content. That's called static content. இது டைனமிக் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்ல லாகின் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே, நான் ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். 3 tier சொல்லுவாங்க. ஓகே, 3 tier ஆர்கிடெக்சர். ஓகே, வாட் இஸ் திஸ் 3 tier ஆர்கிடெக்சர்? ஓகே, 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, you'll be having a web server. ஓகே, you'll be having web server, DB server, database server இருக்கும், DB server. Then you'll be having app server. ஓகே, 3 tier என்ன இருக்கும்? உங்களுக்கு வெப் சர்வர் 3 லேயர் இருக்கும். வெப் சர்வர் லேயர் இருக்கும். ஓகே, வெப் சர்வர் லேயர் இருக்கும். தென் டிபி லேயர் இருக்கும். ஓகே, ஃபைனலி வந்து பாத்தீங்க அப்படின்னா you'll be having ஓகே, வெப் சர்வர் லேயர், டிபி லேயர், ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து you'll be having app server. ஓகே, வெப் சர்வர் இருக்கும், டிபி சர்வர் இருக்கும், ஆப் சர்வர் இருக்கும். ஸோ டிபி சர்வர் நார்மலாக தெரியும், உங்க டேட்டாஸ், உங்க யூசரோட டேட்டாஸ் எல்லாமே டிபி சர்வர்லாம் ஸ்டோர் ஆகும் டேட்டா. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் நேமு, பர்த்டே, ஜெண்டரு, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி சென்ட் டு த பேக் எண்ட். பேக் எண்டில் அந்த டேட்டா பேஸ் சர்வரில் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் ஃபோன் இருக்கா, மொபைல் ஃபோன் உங்கள் ஸ்டோரேஜ் எதுனா உங்களோட சாங்ஸு, கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் கொடுக்குற டேட்டாஸ், இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கொடுக்குற உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, நீங்கள் போடுற போஸ்ட்லேருந்து அந்த எல்லா டேட்டாஸும் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? டேட்டா பேஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகும். ஓகே, வெப் சர்வர், ஆப் சர்வர் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, வெப் சர்வரில் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஆப் சர்வர்ல டைனமிக் கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, ஆப் சர்வர்ல டைனமிக் கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட் நான் சொல்றேன். ஸ்டாட்டிக் நான் சொன்னேன், யார் போய் விசிட் பண்ணாலும் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். நீங்க விசிட் பண்ணாலும், நான் விசிட் பண்ணலாம், யார் விசிட் பண்ணாலும் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை வெப் சர்வர்ல ஸ்டோர் பண்ணுவோம். டைனமிக் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாகின் பண்றீங்க, லாகின் ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக் பேஜோ நீங்க லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீட் பேஜுங்கிறது எல்லாருக்கும் சேமா இருக்குமா? கொஸ்டின் மார்க். ஓகே, அந்த ஃபீட் பேஜுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீட் காமிக்குமா? கிடையாது. அப்ப நான் லாகின் பண்ணும்போது என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் காமிக்கும், வீடியோஸ் காமிக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்க அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ், போஸ்ட்லாம் வியூ ஆகும்.
ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி த கண்டென்ட் இஸ் டிஸ்பிளே. அப்போ நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது டைனமிக் கண்டென்ட்டா ஸ்டாட்டிக் கண்டென்ட்டா? ஃபேஸ்புக் லாகின் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் லாகின் பண்றீங்க. இப்போ நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வர கண்டென்ட் வந்து ஸ்டாட்டிக்கா டைனமிக் கண்டென்ட்டா பார்த்தீங்கன்னா டைனமிக் கண்டென்ட் தான். ஸோ அப்போ வந்து அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து இப்போ இந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, இந்த லாகின் பேஜை வந்து வெப் சர்வரில் டெப்ளாய் பண்ணிடுவாங்க. இந்த லாகின் பேஜை வெப் சர்வரில் டெப்ளாய் பண்ணிடுவாங்க. ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜை வந்து இன்ஸ்டா எடுத்துக்கலாம். இன்ஸ்டாவோட லாகின் பேஜ் வந்து எதில் ரன் ஆகிட்டு இருக்கும்? ஸ்டாட்டிக்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்ஸ்டாகிராம் போடுறேன். இன்ஸ்டா ஓகே, இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கும் இதே பேஜ் தான் காமிக்க போகுது. அது ஜஸ்ட் ஷேர் வித் யூ. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே பேஜ் தான் இருக்க போகுது. ரைட், உங்களுக்கும் இதே பேஜ் தான் இருக்க போகுது, எனக்கும் இதே பேஜ் தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கரெக்டா? அப்போ ஸ்டாட்டிக் கண்டென்ட். அப்போ இது எங்க டெப்ளாய் பண்ணுவாங்க? வெப் சர்வரில். சரி, ஓகே. இதுவே நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வரப்போற பேஜஸ் இருக்குல்ல, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பேஜஸ் இருக்கும்? ஃபீட் இருக்கும், ரீல்ஸ் இருக்கும், ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும். இதெல்லாம் டைனமிக் கண்டென்ட். அப்போ ஒரு ஒருத்தருக்கு பர்சனுக்கு டிஃபர் ஆகும், ப்ரொஃபைல் டிஃபர் ஆகும், எல்லாமே டிஃபர் ஆகும். அப்போ இது எல்லாமே எங்க டெப்ளாய் பண்ணுவாங்கன்னா டைனமிக், தட் மீன்ஸ் டைனமிக் கண்டென்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஆப் சர்வரில் டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை வெப் சர்வரில் டெப்ளாய் பண்ணுவாங்க. இது மாதிரி டைனமிக் கண்டென்ட்ஸ் லைக் ஃபீட்ஸு, ப்ரொஃபைலு, இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சர்வரில் டெப்ளாய் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டியே நடக்கும் அப்படின்னா, வெப் சர்வரில் உங்களோட வெப்சைட் வந்து ஷோ ஆகும், இன்ஸ்டாகிராம் ஷோ ஆகுது. இது வந்து வெப் சர்வர். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போயிட்டு டேட்டாபேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணும். டேட்டாபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆப் சர்வருக்குள்ள லாகின் ஆவீங்க. ஆப் சர்வரில் லாகின் ஆகும்போது ஆப் சர்வர் உங்களுக்கு டைனமிக் கண்டென்ட் காமிக்கும். ஒருவேளை நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து டிபி சர்வரில் இல்லை அப்படின்னா நீங்க ஆப் சர்வருக்குள்ள போக முடியாது. அப்போ நீங்க ஆப் சர்வருக்குள்ள எல்லாராலையும் லாகின் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கிடையாது. யாரெல்லாம் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சு அத்தான்டிகேட் ஆகிறாங்களோ சக்ஸஸ்ஃபுல்லி, தே கேன் சி த டைனமிக் கண்டென்ட் இன்சைட் த ஆப் சர்வர். பட் வெப் சர்வரில் ஸ்டாட்டிக் கண்டென்ட் யார் வேணா பார்த்துக்கலாம். அதுக்கு அத்தான்டிகேஷன் தேவை. ஓகே, அப்போ இதுதான் 3 டயர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. அப்போ வெப் சர்வர், ஆப் சர்வர், டிபி சர்வர் வந்தாலே இட்ஸ் 3 டயர் ஆர்கிடெக்சர். சம்டைம்ஸ் 2 டயர் ஆர்கிடெக்சர். 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப் சர்வர் இருக்கும், வெப் சர்வர் அண்ட் டிபி சர்வர். இங்க எப்படின்னா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சில வெப்சைட் பார்த்துருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் சம் வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் போடுறேன். எனக்கு இந்த வெப்சைட் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இது வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரே கண்டென்ட் தான் ஷோ ஆகும். பட் அப்போ இது எங்க டெப்ளாய் பண்ணிப்பாங்க? வெப் சர்வர். அப்போ இங்க எதுக்கு டிபி சர்வர் அப்படின்னா இங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க கரெக்டா. அப்போ இந்த ஃபார்ம்ல உங்க டேட்டா நீங்க கொடுக்கும்போது இந்த டேட்டாஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? டிபி சர்வர். அப்போ இங்க ரெண்டு தான். ஒன்னு வெப் சர்வர். ஓகே, ஒன்னு என்னது? வெப் சர்வர். ஓகே, எதுக்குன்னா உங்க ஸ்டாட்டிக் கண்டென்ட், இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் டெப்ளாய் பண்ணிருப்பாங்க. இன்னொரு டிபி சர்வரும் இருக்கும். எதுக்கு? இங்க நீங்க கொடுக்குற டேட்டாஸ்லாம் டிபி சர்வர்ல தான் டெப்ளாய் ஆகும். பட் ஆப் சர்வர் இருக்காது. ஸோ இட்ஸ் 2 டயர் ஆர்கிடெக்சர். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா வெறும் வெப் சர்வர் மட்டும் தான் இருக்கும். டேட்டாஸ்லாம் நீங்க வாங்கவே மாட்டீங்க யூசர். கிளியர்? காட் இட்? ஸோ திஸ் வாட் டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கும் டைனமிக் கண்டென்ட்டுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம S3ல ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, டைனமிக் வெப் ஹோஸ்டிங் பண்ண முடியாது. S3ல ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். யூ கான்ட் ஸ்டோர் த ஓகே. அப்போ S3ல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் ஒன்லி த ஸ்டாட்டிக் கண்டென்ட். டைனமிக் கண்டென்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் EC2ல அப்படி கிடையாது. EC2ல நீங்க ஸ்டாட்டிக் வெப் சர்வர் டெப்ளாய் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், டிபி சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், ஆப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். EC2ல நீங்க ஆப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், டிபி சர்வர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் டைனமிக் வெப்சைட்டும் EC2ல டெப்ளாய் பண்ண முடியும். பட் when comes to S3 it supports only static web host. கிளியர்? ஸோ அதனால வந்து ஸ்டாட்டிக் சைட் மட்டும் இருக்கு அப்படின்னா அது S3ல டெப்ளை பண்ணுவாங்க. மித்தபடி டைனமிக் அந்த டிபி சர்வர் எல்லாமே EC2ல பண்ணுவாங்க, S3ல பண்ண முடியாது. கிளியர்? ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் டெப்ளாய் இட். Let's go to S3. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் a bucket. இந்த பக்கெட் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பக்கெட்டை நீங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடாது. உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணலாம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணா தான் பக்கெட் டெலிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெலிட் பண்ண ட்ரை பண்றேன். Confirmation, see, bucket must be empty before they can be deleted.
So the must is your bucket should be empty. There should be no objects inside your bucket. So அதனால buckets like objects and delete பண்றேன். So select பண்ணிட்டு I'll just go to delete. Okay, I'll confirm permanent delete. Okay, delete the objects. Clear? Ipo, what I do, I'll delete the bucket. Okay, now I'll just enter the bucket name. I'll confirm to delete this bucket. Okay. Okay, let's go and create a bucket. So create bucket. Okay, just bucket name my company website. Update for the bucket name. Okay, my company website for the bucket name. Okay, fine. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் A7 enable பண்ணிடுறேன். ஓகே, பக்கெட்டோட ப்ரிஃபர்ட் குட். கண்டிப்பா வெப்சைட் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ அன்பிளாக் பண்ணணும், பப்ளிக் ஆக்சஸை அன்பிளாக் பண்ணணும். அக்னாலேஜ் கொடுத்துக்கிறேன். வேர்ஷனிங் வந்து சிம்பிள், உங்க கிட்டப்ல இருக்க வேர்ஷனிங் தான். ஓகே, how many of you know GitHub? So those who attend my DevOps class உங்க எல்லாருக்குமே தெரியும் GitHub சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ வேர்ஷனிங் லைக் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ், கோட் வேர்ஷன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ஷனிங் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 இது மாதிரி உங்களோட ஆப்ஜெக்ட்ஸோட வேர்ஷன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். லைக் கிரியேட் பக்கெட், வேர்ஷனிங் எனேபிள் பண்ணிக்கலாம். கிரியேட் பக்கெட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட வெப்சைட் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் நம்ம வெப்சைட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ CSS. ஓகே, லெட்ஸ் கோ டு ஃப்ரீ CSS. Okay, what kind of website we can deploy? Okay, let's deploy this one. Source code download பண்ணிக்கலாம். Okay, this is source code. So இந்த source code அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட். ஆட் ஃபைல்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். I think it's in the zip file format. Let's unzip this one. Okay, let's upload the entire thing. Downloads. So first files upload பண்ணிடுறேன். ஒரே ஒரு folder இருக்கு, அதை அப்புறம் upload பண்ணிக்கலாம். First files upload ஆட்டோம். See. Okay, then folder, add folder. Then the images folder upload பண்ணிடலாம். That's all. Fine. Okay, and then எல்லாமே upload ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பர்மிஷன் வாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ், அப்போ எல்லாரும் வெப்சைட் பார்க்க முடியும். தட்ஸ் ஆல். அப்லோடு. ஓகே, ஓகே, டன். க்ளோஸ். ஓகே, இப்போ மை கம்பெனி வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் நீங்கள் எனேபிள் பண்ணணும். யூ ஹேவ் டு எனேபிள் த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் ஆப்ஷன். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. சி வாட் இஸ் எண்ட் பாயிண்ட்? ஓகே, சி நீங்கள் ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷன், ஓகே, வெப் ஆப்போ நீங்கள் ஆக்சஸ் எப்படி ஆஸ் எண்ட் யூசர், ஓகே, வெப்சைட் மேபி அது இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு யூடியூபாக இருக்கலாம், எனி பிளாட்ஃபார்ம், எனி வெப் ஆப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் ஆஸ் எண்ட் யூசர். ஏன்னா எண்ட் யூசர் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். எண்ட் யூசர் தான் நீங்கள் தான் எண்ட் யூசர்ஸ். ஓகே, நீங்கள் தான் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம்?
through some IP address. ஒன்று நம்ம IP address மூலமா access பண்ணலாம். Or URL. URL. Okay, so this இது வழியா தான் நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க. இப்போ நார்மலா வந்து instagram.com URL இந்த URL யூஸ் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலா நம்ம EC2 என்ன பண்ணோம்? IP address. ஸோ IP address யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணோம். சரி, ஓகே. அப்போ end users என்ன பண்ணுவாங்க? இதை யூஸ் பண்ணி தான் they will access the website. ஓகே, they will access the website. ஓகே, அப்போ இதுக்கு பேர் தான் எண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் கால்ட் as எண்ட் பாயிண்ட். Okay, this is called as endpoint. Okay, அப்போ once நீங்க ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் இதுல எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துரும். URL உங்களுக்கு ஒரு URL கொடுத்துருவாங்க. அது மூலமா இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, அந்த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்கை எங்க நீங்க எனேபிள் பண்ணலாம்? வேர் யூ ஹேவ் டு எனேபிள் த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங். ஓகே, ஸோ கோ டு ப்ராப்பர்ட்டிஸ், பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங். ஸோ எடிட் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டு ஸோ டிஃபால்ட்டாக இது இருக்கட்டும். ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பிஃபோர் தட் இண்டெக்ஸ் டாக்குமெண்ட் எது வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும்? லைக் உள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, வெப்சைட் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன வெப்சைட் ஃபைல்ஸ் இருக்கு? index.html, அப்புறம் CSS, JS ஃபைல்ஸ் இருக்கு. இதுல எந்த பேஜ் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும்? இண்டெக்ஸ் பேஜ். ஏன்னா இண்டெக்ஸ் பேஜ் நீங்க எந்த வெப் பேஜை இண்டெக்ஸ்னு போடுறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க புக் இருக்கு, உங்க புக்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்கும்? இண்டெக்ஸ் பேஜ். அதே மாதிரி தான் இங்க நிறைய வெப்சைட் ஃபைல்ஸ் இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் பேஜா உங்களுக்கு ஷோ ஆகுமோ அந்த பேஜோட நேம், ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க வெப்சைட் யாராச்சும் ஆக்சஸ் பண்ண வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அது இண்டெக்ஸ் பேஜ் தான் போய் காமிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது இண்டெக்ஸ் பேஜா வைக்கணுமோ அந்த வெப் பேஜோட நேமை இண்டெக்ஸ்னு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த பேஜை ஃபர்ஸ்ட் பேஜா காமிக்கும். ஸோ அப்போ இங்க என்ன கேட்கறாங்கன்னா விச் பேஜ் கேன் ஐ கீப்? ஓகே, நான் என்ன பேஜ் வந்து இனிஷியல் பேஜா வைப்பேன். ஓகே, நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம டிஃபால்ட் என்ன பார்ப்போம்? index.html தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆனு சொல்லிட்டு will give index.html, but it's your wish. Okay, but standard is index.html page will be the first page. Save changes. Okay, சரி, உங்களுக்கு ஒரு URL கொடுத்துட்டாங்களா? this is your endpoint. See, endpoint. இது என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். See, we deploy. Clear? See, try to access. I'll share this endpoint. Just check whether you can able to access this site. Can everyone able to access? First, just drop S on chat. Good. Okay, so this is how you will just deploy the website in S3. Okay, second. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல S3ங்கிறது குளோபல் பாட். S3ங்கிறது ஒரு குளோபல் ரீஜன். ஓகே, ஃபைன். S3ங்கிறது ஒரு குளோபல் ரீஜன். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே, what I'm going to do is என்னோட S3 bucket வந்து let's keep it in Mumbai. Okay, let's keep my S3 bucket in the Mumbai. Okay, my S3 bucket. ஓகே, என்னோட S3 bucket வந்து மும்பைல இருக்கு. என்னோட இன்ஸ்டன்ஸ் வந்து what I do, I just create in some region called Singapore. ஓகே, என்னோட இன்ஸ்டன்ஸ் சிங்கப்பூர்ல வச்சிருக்கேன். ஸோ இது டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ். ஓகே, டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற டெவ் இன்ஸ்டன்ஸ். டெவலப்மெண்ட் இன்ஸ்டன்ஸ் கால் டெவ் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ திஸ் த dev instance. Okay, but இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, okay, what I'm coming to say is
ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dev instance. இது மும்பை region, இது S3 bucket. Now what I'm coming to say is, okay, இப்போ இந்த dev instance இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இந்த dev instance. ஓகே, இந்த dev instanceல தான் உங்க டெவலப்பர் கோட் வச்சிருக்காங்க. கோட். ஓகே, they having the code. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்கே தான் அவங்க கோட் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் கோட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க இருக்க கோடை நான் இங்க அப்லோட் பண்ண போறேன். எங்கேருந்து? இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்க கோட் எடுத்துட்டு போய் நான் இந்த பக்கெட்குள்ள அப்லோட் பண்ண போறேன். அப்போ ஐ கேன் அப்லோட் இட். ஐ கேன் ஆல்சோ ஆக்சஸ். அப்போ இட்ஸ் globally recognized. It's a global recognized. Okay, ட்ரை பண்ணலாமா? Let's create another bucket. Create bucket. Test website. Let's test website. ACL enabled. Unblock the access. Only version enabled. Create bucket. Okay, we have to give some other unique name, I think so. Yeah. Okay, so DevOps. Cool. உங்களுக்கு bucket create ஆயிடுச்சு. Let's go and launch our instance. So நான் bucket எங்க இருக்கு? Bucket is in Mumbai region. I'll go to Singapore. Instance Singapore create பண்ணிக்கிறேன். Launch instance. This server. Based on Linux. Okay, இதுல default இருக்கும். Proceed without keypad. நான் browserல login பண்ணிக்கிறேன். Launch instance. Let's connect this instance. It's connected. Yeah, it's connected. Good.
It's taking time to connect. Okay. Okay. Initially, I already know. Just wait a minute. Yeah. Yeah. Context. Okay. இப்போ நான் என்ன பண்ண போறேன் AWS S3 commands இருக்கு. Okay. நார்மலா AWS CLI commands இருக்கு. So I'll teach you. Okay. எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா okay. As I said, நீங்க என்ன பண்ணலாம்னா AWS resource. AWS resource உங்களுக்கு EC2, S3, RDS database resource. Okay. So இந்த AWS resource இருக்குல்ல, இந்த AWS resource எல்லாம் இருக்குல்ல, okay. That's what I said, like S3, EC2, RDS இதெல்லாம் resource சொல்லுவாங்க. அப்ப இந்த AWS resource நீங்க கிரியேட் பண்ணலாம், கெட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். மாதிரி எப்படி பண்ணலாம்னா ஒன்று கன்சோல் GUI, ஓகே, வெப் கன்சோல். இப்போ நம்ம பண்றோம்ல, ஒன்று கன்சோல் மூலியமா ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ கன்சோலில் போயிட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒன்று கன்சோல் மூலியமாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று AWS CLIன்னு ஒன்று இருக்கு. AWS CLI கமாண்ட்ஸ். AWS ஸ்பெசிஃபிக்காக இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு CLI கமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஷோ யூ இன் ChatGPT. நம்ம படிப்போம் இது. ஓகே, AWS CLI கமாண்ட்ஸ். இது நீங்கள் கமாண்ட்ஸ்லாம் இப்போ படிக்க தேவையில்ல, நான் ஒரு AI வச்சு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் AI வச்சு ஆப்ரேட் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் டீச் யூ ஒன் AI. அந்த AI வச்சு நீங்கள் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிடலாம். கம்பெனிஸ்லையும் இதில் அலோட் டு யூஸ் இருக்கு. ஓகே, கீரோ ஐ டீச் கீரோ. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி AWS கமாண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி AWS கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஓகே, AWS இன்னொரு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், AWS SDK. ஸோ டெராஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, டெராஃபார்ம்லாம் இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. AWS SDKன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியோ இல்லை ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதியோ இல்லை ஒரு டெராஃபார்ம் ப்ரோக்ராம் எழுதியோ நீங்கள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். AWS SDK இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி 3 ways you can access. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், AWS CLI யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், S3 ஆக்சஸ் பண்ண போகிறோம். எங்கேருந்து, சிங்கப்பூர்லேருந்து மும்பை ரீஜனுக்கு ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா AWS S3 LS கொடுக்குறாங்க. AWS S3 LS. ஓகே, இது ஜஸ்ட் கிரெடென்ஷியல் கேட்குது. எதோட கிரெடென்ஷியல் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் கிரெடென்ஷியல். ஓகே, AWS கான்ஃபிகர் பண்ணோம்ல, டெராஃபார்ம்ல பண்ணோம்ல, அது மாதிரி இங்கே நான் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். ஆக்சஸ் கீ மட்டும் கொடுத்துருக்கேன். ஆக்சஸ் கீ கொடுத்துட்டு AWS S3 LS கொடுக்கும். பக்கெட் இருக்கா, கீரோட ஒரு பக்கெட் இருக்கு, மை கம்பெனி வெப்சைட் இருக்கு, டெஸ்ட் வெப்சைட் இருக்கு, இந்த பக்கெட் இருக்கு. சரி, இந்த பக்கெட்டுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு பார்க்குறேன். AWS S3 LS பக்கெட் நேம் எப்படின்னா S3 :// இதான் பக்கெட்டோட URL, இந்த பக்கெட் நேம். LS. ஓகே, இந்த URI மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த பக்கெட்டோட URI. ஓகே, இந்த பக்கெட்ல இந்த பக்கெட்ல எதுவுமே இல்லை, சாரி, அதான் எதுவுமே வரல. ஓகே, ஸோ இந்த பக்கெட்ல எம்டியாக தான் இருக்கு. நான் இந்த பக்கெட் காமிக்கிறேன், மை கம்பெனி வெப்சைட். மை கம்பெனி வெப்சைட் போல கம்பெனி. சரி, this is what it is, right?
Okay, I'll just get the command. Okay, this is the command. I think we are given website name wrong. Spelling தப்பா கொடுத்திருக்கோம். See, okay. So அப்ப வந்து நம்ம டெஸ்ட் வெப்சைட்குள்ள எதுவுமே கிடையாது. டெஸ்ட் வெப்சைட்ஸ் சாஃப்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த பக்கம் டெஸ்ட் வெப்ஸ் அதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ லெட்ஸ் அப்லோட் சம் டேட்டா. ஓகே, அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்? S3 கமாண்ட் காப்பி. ஓகே, காப்பி கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ டூ, AWS S3 CP எல்லா ஃபைல்ஸ் செலக்ட் ஸ்டார்னா எல்லா ஃபைல்ஸ். ஓகே, எல்லா ஃபைல்ஸும் செலக்ட் பண்ணி whether I want to know the bucket name. AWS S3 copy all the files to this bucket. Test website as well. Okay. Okay. Dot star. Current directly இருக்க எல்லா ஃபைல்ஸும் இதுல ஃபைல்ஸ் இல்லைங்க, சாரி, நம்மளோட ஃபைல்ஸ் இல்லையே. லெட்ஸ் டவுன்லோட் த ஃபைல்ஸ். சரி, இப்போதைக்கு மட்டும் ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நானும் index.html ஃபைல். ஓகே, குட். cat index.html. ஓகே, இந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். Start. See, uploaded index.html file. See, நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அப்லோட் ஆயிருக்கா? சரி, இப்போ இதில் ஸ்டாட்டிக் போஸ்டிங் மட்டும் எனேபிள் பண்ணிருங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எனேபிள் ஸ்டாட்டிக் போஸ்டிங். உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைச்சா அதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். index.html. Okay, now go to the endpoint. Okay, forbidden. Yeah, ஏன் forbidden அப்படின்னா அந்த index.html ஃபைலுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஓகே, நம்ம ப்ரைவேட்டில் இருக்கோம், பப்ளிக்காக மாற்றணும். செலக்ட் திஸ் ஒன், go to action, make public. ஓகே, மேக் பப்ளிக் கொடுத்து மேக் பப்ளிக் கொடுத்துட்றேன் இந்த ஃபைலுக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, வில் பி கெட்டிங் த வெப்சைட். கிளியர்? ஸோ only it's called globally. அப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து நம்ம மும்பையில் இருக்க மீன்ஸ் அந்த எல்லா S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கால் இட்ஸ் global region. கிளியர்? எனி டவுட்ஸ்? Okay, friends, just do this project. Let's see our next class. So next class, the Terraform use பண்ணி இது பண்ணிடுவோம். Once we completed, we'll just go and see important service called IAM and RDS pop up. Okay.